வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் 3ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் பாதுகாப்பாக இரு பாடத்தில் தரப்பட்டுள்ள புத்தக பயிற்சிகளுக்கான விடைகளை படிக்கலாமா? ரகசியங்கள் உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். எவற்றை ரகசியமாக வைத்துக் கொள்ளலாம்? மலர் தன் தோழியின் பிறந்த நாளுக்காக அவளிடம் சொல்லாமல் ஒரு பரிசு வாங்கினாள். அவள் அதை ரகசியமாக வைத்துக் கொள்ளலாமா? கண்டிப்பா ரகசியமா வச்சுக்கலாம். அதாவது சஸ்பென்ஸா வாங்கி வைக்கிறா, கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கா தோழியின் பிறந்த நாளுக்காக. இந்த ரகசியத்தை எல்லாம் நாம பாதுகாக்கலாம். இந்த பாதுகாப்பற்ற தொடுதல் சம்பந்தமான ரகசியத்தை தான் நாம மறைச்சி வைக்க கூடாது. சரியா? ரகசியமா வையே, இது சொல்லாத வெளியே அப்படின்லாம் மிரட்டினாங்கன்னா அதை நாம ரகசியமா வச்சுக்க கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை ரகசியமா வச்சுக்கலாம். எதை ரகசியமா வச்சுக்கணும், எதை ரகசியமா வச்சுக்க கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. கண்மணியின் உறவினர் ஒருவர் அவளுடைய மறைவான பாகத்தை தொட்டுவிட்டு இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறார். அதை அவள் ரகசியமாக வைத்துக் கொள்ளலாமா? வச்சுக்கலாமா? கண்டிப்பா வச்சுக்க கூடாது. முதல் வேலையா போய் அப்பா அம்மா கிட்டயோ தாத்தா பாட்டி கிட்டயோ அதை சொல்லிடணும். சரிங்களா? ஒரு செய்தி அல்லது நிகழ்வு பாதுகாப்பற்றதாக இருந்தால் அதை நம்பிக்கைக்குரிய மூத்தோரிடம் கட்டாயமாக கூற வேண்டும். அடுத்தது, நீங்கள் பயந்தால், சோகமாக இருந்தால் அல்லது உதவி தேவைப்பட்டால் இந்த எண்ணை கூப்பிடணும். அதாவது 1098144117 எண்களுக்கு அழைக்கவும். இந்த நம்பரை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1098 என்றால் என்ன, 14417 என்றால் என்ன, அப்படின்னா என்ன, இந்த நம்பரை சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அது கொடுத்துருக்காங்க பாருங்க. இவை 24 மணி நேர கட்டணமில்லா உதவி எண்கள். இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணணும்னா காசு கூட வேண்டாம். 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் பண்ணலாம். ராத்திரி பகல் இந்த மாதிரி நேரத்துல எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம். 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உதவி தேவைப்படும் போது அழைக்கலாம். 18 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்க எப்போ உதவி தேவைப்பட்டாலும் அழைக்கலாம். இரண்டுமே குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உதவி எண்கள். குழந்தைகள் எப்போது 1098144117 அழைக்கலாம். ஒரு இடத்துல வேலை செய்யுங்க அப்படின்னு வற்புறுத்தப்பட்டா நாம இந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். கொடுமை வன்முறைக்கு ஆளானால், உங்களை யாருன்னா கொடுமைப்படுத்தினாங்கன்னா நீங்க சொல்லலாம். தொலைந்து விட்டாலோ காணாமல் போயிருந்தாலோ, நீங்க காணாமல் போயிட்டீங்க தொலைஞ்சிட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லலாம். இந்த நம்பர் முற்றிலும் ரகசியமானது தான். இது இன்னார் பேசினாங்க, இன்னார் சொன்னாங்க எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ குழந்தைங்களே அவங்களுக்காக பண்ணணும்னு இல்லை. ஒரு குழந்தைக்கு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்காக அதை பார்த்துட்டு இருக்கிற மற்றவர்கள், நண்பர்களோ பெரியவர்களோ கூட இந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குதுன்னு போன் போட்டு சொல்லலாம். அப்படி சொல்லும் போது என்னென்ன நன்மை வரும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தையை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வர், தேவையெனில் மருத்துவ உதவிக்கு ஏற்பாடு செய்வர், குழந்தையை பெற்றோரிடம் சேர்க்க உதவுவர். இந்த மாதிரியான உதவிகளை எல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி இது நல்ல சேவைகளை செய்துட்டு வர்றதுனால நாம விளையாட்டுத்தனமா இந்த நம்பருக்கு போன் போட கூடாது. சரிங்களா? உண்மையிலேயே நமக்கு ஆபத்து நேரும் போதுதான் இந்த எண்களை பயன்படுத்த வேண்டும். நம்ம சும்மா எடுத்து ரிங் பண்ணிட்டு வைக்க கூடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க. மரியாதை உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். மலர் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறாள். மலர், உன்னால் விளையாட முடியாது, பெண்கள் கிரிக்கெட் விளையாடுவதில்லை அப்படின்னு இங்க ஒரு ஆண்கள் கூட்டம் சொல்லுது. வேண்டவே வேண்டாம், நீ ஒரு பெண் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு குட்டி பையன் சொல்றான், அவளை விளையாட விடுங்கள். உடனே சேர்த்துக்கிறாங்க. மலர் அருமை, நீ சிறப்பாக விளையாடுகிறாய். கீழே பாருங்க. பெண்கள் கூட்டம்லாம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வரான், நானும் பங்கேற்க விரும்புகிறேன். பெண்கள் மட்டுமே, ஆண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் ஆணாக இருந்தால் என்ன, ஒரு பொண்ணு சிபாரிசுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த பையனையும் சேர்த்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, முத்துவின் வண்ண கோலம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, ரொம்ப அருமையா போட்டிருக்கான். ஆண் அல்லது பெண், ஒருவரை ஒருவர் மதிப்போம். மரியாதைக்குரிய மரியாதையற்ற செயல்களை அட்டவணையில் எழுதுக. இங்க சில செயல்கள் கொடுத்துருக்காங்க, கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க. மரியாதைக்குரியது எது, மரியாதையற்றது எதுன்னு பிரிச்சு நாம எழுதணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? பேசுவதற்காக கையை உயர்த்துதல், இது மரியாதைக்குரியது. இரண்டாவது, தன்னுடைய முறை வரும் வரை காத்திருக்காமை, இது மரியாதையற்றது. அனைவரிடமும் பணிவாக பேசுதல், இது மரியாதைக்குரியது. பிறர் சொல்வதை கேட்டல், இதுவும் மரியாதைக்குரியது.
பிறர் மீது பொருள்களை எறிதல், இது மரியாதையற்றது. பிறரின் பொருள்களை அவர்களை கேட்காமல் பயன்படுத்துதல், இது மரியாதையற்றது. அடுத்தது பாருங்க, கற்றல் பயணம். படங்களை பார்த்து நீங்கள் தொலைந்து போனால் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள். சரியான செயல்களுக்கு டிக் குறியிடுக. தொலைஞ்சு போனீங்கன்னா அமைதியாக ஒரே இடத்தில் இருங்கள். ஆமா, கரெக்டா ஒரே இடத்துல இருக்கணும், அங்கேயும் ஓட விடாது இல்லையா? இதுக்கு டிக் போட்டுக்கலாம். பெற்றோரை தேடி அனைத்து இடங்களிலும் ஓடுங்கள், இது செய்யலாமா? செய்யக்கூடாது, டிக் போட வேண்டாம். அடுத்து காவல்துறை அதிகாரி அல்லது பாதுகாவலரிடம் உதவி கேளுங்கள், இது சரி, அவர்கிட்ட கேட்கலாம், இதுக்கு டிக் போட்டுக்கலாம். அடுத்து கீழே பாருங்க, உதவி செய்ய முன்வரும் புதியவருடன் செல்லுங்கள், புதியவர்கிட்ட போலாமா? போகக்கூடாது, டிக் போட வேண்டாம். நம்பிக்கைக்குரிய மூத்தோரிடம் உங்கள் பெற்றோரின் அல்லது பாதுகாவலரின் அலைபேசி எண்ணை கூறுங்கள், இது சரி, டிக் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, உதவி கேட்கும் பொழுது எதை சொல்லி உதவி கேட்பீர்கள் என்பதை எழுதுக. நீங்க உதவி கேட்குறீங்க, எதை சொல்லி கேட்பீங்க? நான் என் பெற்றோரிடமிருந்து வழி தவறி வந்துவிட்டேன், தயவு செய்து என்னை என் பெற்றோரிடம் அழைத்து செல்லுங்கள், இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, பாதுகாப்பற்ற தொடுதல் நிகழும் போது செய்ய வேண்டியவற்றை வரிசைப்படி எண்ணிடுக. இங்க கலந்து கொடுத்துருக்காங்க, நாம வரிசையா சொல்லணும். முதல்ல என்ன செய்யணும்? வேண்டாம்னு சொல்லணும். வேண்டாம் என்று உரக்க சொல்லுங்கள், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது உடனடியாக அவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லுங்கள், இது செகண்ட். அடுத்தது கடைசியா நம்பிக்கைக்குரிய மூத்தோரிடம் உதவி கேளுங்கள் அல்லது 1098 அல்லது 14417 அழையுங்கள், இது மூன்றாவது. அடுத்து பாருங்க, படங்களை பார்த்து பாதுகாப்பானது அல்லது பாதுகாப்பற்றது எது என எழுதுக. குடும்ப உறுப்பினரை கட்டிப்பிடித்தல், நம்ம வீட்டில் இருக்கிற உறுப்பினரை கட்டிப்பிடிக்கிறாங்க, இது பாதுகாப்பானது. பெற்றோர் முன்னிலையில் மருத்துவர் பரிசோதித்தல், இதுவும் பாதுகாப்பானது. யாராவது உங்களை அடித்தல் தள்ளுதல், இது பாதுகாப்பற்றது. யாராவது உங்களின் மறைவான பாகத்தை தொடுதல், இது பாதுகாப்பற்றது. நண்பருடன் கை தட்டுதல், இது பாதுகாப்பானது. அடுத்தது சூழலுக்கேற்ற உணர்வுகளை பொருத்துக. நான் என் நண்பர்களுடன் விளையாடும் போது என்ன உணர்வு இருக்கும்? மகிழ்ச்சி. இங்க மகிழ்ச்சியோட கொண்டு வந்து பொருத்திடுங்க. அடுத்தது யாராவது என்னிடம் உரக்க பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும், கோபத்தோட பொருத்திடுங்க. என் பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாத போது எனக்கு பயம் வரும், பயத்தோட பொருத்திடுங்க. என் பொம்மை உடைந்த போது நான் சோகமாவேன், சோகத்தோட பொருத்திடலாம். அடுத்தது நீங்கள் உதவி கேட்கக்கூடியவர்களுக்கு டிக் குறியிடுக. நீங்க யார் யார்கிட்டலாம் உதவி கேட்பீங்களோ அவங்களுக்கெல்லாம் டிக் போட வேண்டியதுதான். அம்மா கிட்ட கேட்பீங்களா? ஓகே, டிக் போட்டுக்கலாம். அப்பா கிட்ட கேட்பீங்க இல்லையா? டிக் போட்டுக்கலாம். சாலையில் செல்லும் புதியவர்கிட்ட கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க, அதனால டிக் போட வேண்டாம். ஆசிரியர்கிட்ட கேட்பீங்களா? கேட்பீங்க, டிக் போட்டுக்கலாம். காவல்துறை அதிகாரி கிட்ட கேட்பீங்களா? கேட்கலாமே, டிக் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, நீ எதையும் பகிரக்கூடிய நம்பிக்கைக்குரிய மூத்தோர் இருவரின் பெயர்களை எழுதுக. நம்பிக்கைக்குரிய மூத்தோர் எதுனாலும் அவங்க கிட்ட போய் நீங்க பேசுவீங்க, அந்த மாதிரி இருக்கிற இருவர பெயரையே எழுத சொல்றாங்க. யாரை எழுதலாம்? தாத்தா பாட்டி எழுதலாமா? சுதா, அவங்க வந்து பாட்டி. செல்வம், அவர் வந்து தாத்தா. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 113வது பக்கத்துல நானே செய்வேன். பின்வருவனவற்றை வகைப்படுத்துக. என்னென்ன கொடுத்துருக்காங்க? புன்னகை செய்தல், மிதிவண்டி ஓட்டுதல், நூல் கோத்தல், ஓடுதல், எழுதுதல், நடனமாடுதல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இதுல எதெல்லாம் பெரு இயக்கத்துல வரும், எதெல்லாம் நுண்ணியக்கத்துல வரும் எழுதணும். புன்னகை செய்தல் இது நுண்ணியக்கத்தில் வரும். மிதிவண்டி ஓட்டுதல் பெரு இயக்கத்தில் வரும். நூல் கோத்தல் நுண்ணியக்கத்தில் வரும். ஓடுதல் பெரு இயக்கத்தில் வரும். எழுதுதல் நுண்ணியக்கத்தில் வரும். நடனமாடுதல் பெரு இயக்கத்தில் வரும். அடுத்தது சொல்வங்கி கொடுத்துருக்காங்க. சொல்வங்கியில என்னென்ன சொற்கள் இருக்கு? தோள்பட்டை மூட்டு, முழங்கால் மூட்டு, கழுத்து மூட்டு, முழங்கை மூட்டு, இடுப்பு மூட்டு. ஒரே மூட்டு மையம்தான். வாங்க கேள்வியை பார்க்கலாம். ஒரு குட்டி பையனை காமிச்சிருக்காங்க, ஆரோ போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல எந்த மூட்டு வருங்கிறத நாம எழுதணும். இங்க காமிச்சிருக்கிற இடத்துல எந்த மூட்டு வரும்? தோள்பட்டை மூட்டு. கீழே முழங்கால் மூட்டு. அடுத்து பாருங்க, சொல்வங்கியை பயன்படுத்தி கோடிட்ட இடத்தை நிரப்புக. உங்களின் காலை மடக்க டேஷ் டேஷ் உதவுகின்றன.
உங்களின் காலை மடக்க இடுப்பு மூட்டு முழங்கால் மூட்டு உதவுகின்றன. உங்கள் கை எல்லா திசைகளிலும் இயங்க டேஷ் உதவுகிறது. உங்கள் கை எல்லா திசைகளிலும் இயங்க தோள்பட்டை மூட்டு உதவுகிறது. கழுத்தை இயக்கும் போது டேஷ் உதவுகிறது. கழுத்தை இயக்கும் போது கழுத்து மூட்டு உதவுகிறது. அடுத்து பாருங்க, சரியான தோற்ற அமைவிற்கு டிக் குறியும் தவறான தோற்ற அமைவிற்கு கிராஸ் குறியும் இடுக. இங்க இந்த குட்டி பையன் ஸ்ட்ரைட்டா தான் உட்காந்துட்டு இருக்கான், இது சரிதான், டிக் போட்டுக்கலாம். இந்த குட்டி பையன் ஒரு பொருளை மொத்தமா குனிஞ்சுதான் நல்லா எடுக்கிறான், இதுக்கும் டிக் போட்டுக்கலாம். இந்த பையன் முதுக வளைச்சி ஒரு பேகை எப்படி தூக்குறான் பாருங்க, இந்த மாதிரி தூக்க கூடாதே, இதுக்கு கிராஸ் போட்டுக்கலாம். இந்த பையன் சேர்ல எடா கூடமா உட்காந்துட்டு இருக்கான், சறுக்கிக்கிட்டு வர்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், இது தவறு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, பாதுகாப்பான தொடுதலுக்கு பச்சை வண்ணமும் பாதுகாப்பற்ற தொடுதலுக்கு சிவப்பு வண்ணமும் இடுக. இங்க பாருங்க, குடும்ப உறுப்பினரோட பாசமா தொட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க, இது பாதுகாப்பான தொடுதல், எனவே பச்சை வண்ணம் இடலாம். அடுத்தது, புதியவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு, இது பாதுகாப்பற்ற தொடுதல், சிவப்பு வண்ணம் இடலாம். அடுத்தது, தோழிகள் 2 பேரு பாசமான முறையில கை தட்டிக்கிறாங்க, இதற்கு பச்சை வண்ணம் இடலாம். அடுத்தது, மருத்துவர் மருத்துவம் பார்க்கிறாரு, இதுவும் மருத்துவ ரீதியான தொடுதல், இதற்கு பச்சை வண்ணம் தீட்டலாம். அடுத்தது, வாய்மொழி வினாக்கள். நீங்கள் செய்யும் எவையேனும் 2 நுண்ணியக்கங்கள் குறித்து கூறுக. நுண்ணியக்கங்கள்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஏற்கனவே படிச்சதுதான். நமக்கு தெரிஞ்சதை 1, 2 சொல்லுவோமா? காகித கப்பல் செய்வது, பட்டன் போடுவது, பூ தொடுப்பது, இதெல்லாமே நுண்ணியக்கங்கள் தான். அதுக்கப்புறமா, உங்களை பாதுகாப்பற்ற முறையில் யாராவது தொட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேண்டாம் என்று சொல்வேன், அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து விடுவேன், உதவி கேட்பேன். உங்கள் படத்தை குச்சி படமாக தாளின் நடுவில் வரைந்து உங்களின் நம்பிக்கைக்குரிய மூத்தோர்களின் படங்களை சுற்றிலும் வரைந்து பெயர்களை எழுதுக. முதல்ல குச்சி படமா உங்க படத்தை வரைங்க, அதுக்கப்புறம் உங்களை சுற்றி யார் படத்தை வரையணும்? உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கன்னு யார் யார் இருக்காங்களோ அவங்க படத்தெல்லாம் வரைஞ்சி அவங்க பேரெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. அவர்களை குறித்து எழுதுக. அம்மா அப்பா பேரெல்லாம் எழுதிருக்கீங்கன்னா அம்மா அப்பாவை பத்திலாம் அங்க எழுதணும். நம்ம ஏற்கனவே ஏறக்குரிய இந்த கை புறவரியை வச்சு எழுதியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க எழுத வேண்டியிருக்கும். சரிங்களா மாணவர்களே, இன்று நாம் பாதுகாப்பாக இரு பாடத்தில் தரப்பட்ட புத்தக பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பபாய்.